இயேசுவின் நிழலில். சிலுவை பாதை என்பது அன்று இறைமகன் இயேசு கடந்து வந்த பாதை. இந்த பாதை எளிமையான பாதை அல்ல. உடலாலும் மனதாலும் தன்னையே சிதைத்துக் கொள்ள ஒருவர் தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்ட பாதை. புதிய ஆதாமாக இறைமகன் இயேசு இந்த சிலுவை பாதையை கையில் எடுக்கிறார். இனிமையாய் சுவைத்து தொடங்கிய பாவத்தை மிகவும் கடினமான பாதையில் சென்று முடித்து வைக்கிறார். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. முதல் நிலை இறை திட்டம் ஏற்றல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும். என் இறைவா, இதோ நீர் தொடக்கத்திலிருந்தே வகுத்த திட்டத்திற்கு நான் அடிபணிகின்றேன். தந்தையே, என் விருப்பம் அல்ல, உமது விருப்பமே நிறைவேறட்டும் என்று நான் உமது திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இப்போது தொடங்கும் இந்த பாதை மிகவும் வலி நிறைந்தது. இதை நான் தெரிந்தே ஏற்றுக்கொள்கிறேன், முன்னேறிச் செல்கின்றேன். அன்பு இயேசுவே, நாங்க உம்முடைய பிள்ளைகள். இந்த வாழ்வு எங்களுக்கு நீங்க தந்தது. எங்க வாழ்வு முழுவதையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். உமது திட்டப்படி எங்களை வழிநடத்தும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. இரண்டாம் நிலை சிலுவை வழி பயணித்தல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆதாம் அந்த மரத்தின் கனியை உண்டபோது பாவம் பிறந்தது. இதோ நான் இந்த சிலுவை மரத்தை முத்தமிட்டு அரவணைக்கின்றேன். இதுவரை இந்த மரம் குற்றவாளிகளுக்கான தண்டனை தீர்ப்புக்கான மரம். இந்த நொடியிலிருந்து இந்த மரம் மீட்புக்கான சின்னம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். இதோ என் சிலுவை மரம், இதில் நானே கனியாக மாறுகின்றேன். இதை பெற்று உண்ணுங்கள். இது என் உடல். இதில் உள்ளதை அனைவரும் பகிருங்கள். ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் என் இரத்தம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை, நற்செய்திக்கான சிலுவைகளை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர வழிநடத்தும் ஆற்றலை தாரும் இறைவா. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. மூன்றாம் நிலை சோதனையை முறியடித்தல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நான் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டேன். அந்நாட்களில் நான் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் நான் பசியுற்றேன்.
அலகை என்னிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. நான் சொன்னேன், மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று. முழு மனிதனாகவும் முழு இறைவனாகவும் வாழ்ந்த என்னையே அலகை சோதித்து பார்த்தது. அன்று ஆதாமை சோதித்து பார்த்தது. ஆதாம் அந்த சோதனையில் வீழ்ந்து போனான். இன்று என்னையும் அதே அலகை சோதிக்கின்றது. ஆனால் நான் அந்த சோதனையை இதோ முறியடிக்கின்றேன். என் பயணத்தை தொடர்கின்றேன். அன்பு இயேசுவே, நீங்க பாவத்தை தான் வெறுத்தீங்க, பாவியே இல்லை. உங்களுக்கு பிடிக்காத அந்த பாவத்துல நாங்க விழுந்திடாம உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளா எங்களை வழி நடத்தும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. நான்காம் நிலை. அன்பை பெறுதல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். என் தாய் என்னை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். நான் சொன்னேன், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இதோ என் தாய் இப்போதும் மீண்டும் சொல்கிறார், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. என் தாய் மரியாவின் அன்பு, உடன் இருந்த சீடரின் அன்பு, என்னை பின்தொடர்வோரின் அன்பு, இவை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அன்பு வெளிப்படுத்தப்படும் போது அழகாய் ஒளிர்கின்றது. அன்பு இயேசுவே, நீங்க எங்க மேல் வச்சிருக்கிற அன்பு பெரியது. நாங்களும் உம்மை முழுவதுமாக அன்பு செய்யவும் எங்களை சுற்றி இருப்பவர்களை அன்பு செய்யவும் வழிநடத்தும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. ஐந்தாம் நிலை. உதவியை ஏற்றுக்கொள்ளுதல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கடவுளுக்கு உதவி தேவையா? எல்லாம் வல்லவருக்கு தேவைப்படாமல் போகலாம். ஆனால் மனித உரு எடுத்த கடவுளுக்கு உதவி நிச்சயம் தேவை. ஒரு பெண்ணாக மரியா செய்ததும் உதவிதான். ஒரு ஆணாக யோசேப்பு செய்ததும் உதவிதான். அதைப்போல எனது பணி வாழ்வில் பலரும் உதவி செய்தார்கள். இதோ இப்போது என் பழுவை நானே தூக்கி கொண்டு நான் சென்று சேரும் இடம் வரை ஒருவேளை சென்று சேர மாட்டேனோ என்று எனக்காக இவர் உதவி செய்கின்றார். இவரும் கடவுளுக்கே உதவி செய்கின்றார். உதவி செய்பவர்கள் கடவுளால் அனுப்பப்படும் தூதர்கள். இறை தூண்டுதலால் உந்தப்பட்டு தானாக முன்வந்து செய்வதனால்தான் அது உதவி. இங்கே எத்தனை பேர் இருந்தும் இவர் ஏன் இந்த இடத்திற்கு வர வேண்டும்? எல்லாம் என் தந்தையின் திட்டமே. இந்த உதவியை நான் மனமாற ஏற்றுக்கொள்கின்றேன். பிறருக்கு உதவி செய்யுங்கள், அதையும் தானாக முன்வந்து செய்யுங்கள். ஏனெனில் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்வதையெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள். அன்பு இயேசுவே, நாங்கள் பிறர் துன்பங்களை துடைப்பவர்களாக, உதவி பெற்று உதவி செய்பவர்களாக வாழ தேவையான இரக்க உள்ளத்தை எமக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக.
ஆமென். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. ஆறாம் நிலை கைமாறு செய்தல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நீங்கள் செய்யும் அறச்செயல் என் தந்தைக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்று சொன்னேன். அப்போதுதான் கைமாறு கிடைக்கும் என்றேன். இதோ இந்த பெண் செய்தது அறச்செயலை விட மேலானது. என் ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் என்று அன்று அத்துணை கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் என் ஆடையை தொட்டு குணம் பெற்ற பெண்ணுக்கு நான் செய்த கைமாறு அவரை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. தன்னுடைய நலனுக்காக என்னை தேடி வந்தவர் யாருக்கும் தெரிய வேண்டாம் என நினைத்தார். ஆனால் கொலைக்களத்துக்கு இழுத்துச் செல்லும் என்னை தேடி வந்த இந்த பெண் மனு குலத்தின் பிரதிநிதி. அனைவருக்கும் தெரிந்தே எதற்கும் துணிந்தே வந்தார். ஏதேன் தோட்டத்தில் சாத்தானின் சோதனைக்கு வீழ்ந்துவிட்ட ஏவாள் தன்னையே மறைத்து கொண்டாள். ஆனால் அந்த சாத்தானின் கொடுக்கை பிடுங்க துடிக்கும் இந்த புதிய ஆதாமுக்கு இந்த பெண் உரு கொடுக்கிறாள். சிதைக்கப்பட்ட என் முகத்தை துடைத்தெடுக்கிறார். அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? இதோ என் முகத்தின் பதிவையே அவருக்கு கைமாறாக தருகிறேன். இந்த உலகில் எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம் அது என் கைமாறுக்கான புகைப்படம். அன்பு இயேசுவே, பாவிகளை மீட்பதற்காக ரத்தம் சிந்தினீங்க. உங்க அன்புக்கு கைமாறாக எங்க ஜெபத்தால் பாவம் செய்கிறவர்களை நல்லவர்களாக மாற்றும் ஆற்றல் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. ஏழாம் நிலை சவால்களை எதிர்கொள்ளுதல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அழகை ஒரு நொடி பொழுதில் இந்த உலகின் அரசுகள் அனைத்தையும் எனக்கு காட்டி, நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. அழகை நினைத்து கொண்டது இந்த உலகே தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று. நான் அந்த அழகைக்கு நினைவூட்டினேன், உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று. முழு மனித உடலில் இருக்கும் நான் எனது வலியை பார்த்து பயந்து ஒதுங்கி இருந்தால் எனக்கு வந்த சவால்களை நான் எப்படி எதிர்கொண்டு வென்றெடுப்பது? நான் துணிகிறேன், முன்னேறிச் செல்கிறேன். எனது பயணம் இன்னும் கொடியது. அது நீண்ட பயணம். சவால்களை எதிர்கொள்ளுதலும் தடைகளை படிக்கல்லாக மாற்றுவதும் எனது மன வலிமையாலும் மட்டும் நடைபெறுவதல்ல. அது இறை துணையாலும் இறை வல்லமையாலும் நடைபெறுகின்றது. அன்பு இயேசுவே, உமது மீட்பு பணியில் நீர் எதிர்கொண்ட சவால்களை மன உறுதியோடும் ஆற்றலோடும் மேற்கொண்டீர். எங்களுக்கு எழும்பும் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ளும் வல்லமை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. எட்டாம் நிலை ஆறுதல் தருதல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அழுகை ஒரு அற்புதமான உணர்ச்சி. அது அன்பின் வெளிப்பாடு. என் நண்பன் லாசருக்காக நானும் அழுதேன். இந்த மனித உருவில் எத்தனையோ உணர்வுகள்.
அவைகள் உள்ளத்தில் ஊற்றெடுப்பவைகள். இங்கே அழுகை இயலாமையின் வெளிப்பாடு அல்ல. பெண்கள் இந்த சமூகத்தில் மனிதர்களாக கருதப்படாத சூழ்நிலையில் இவர்கள் இதைவிட எப்படி தங்களது அன்பை வெளிப்படுத்த முடியும்? எனவேதான் நான் கூறுகின்றேன், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அழுது தீர்த்துவிட்டு உங்களுக்கான மாற்றத்தை நோக்கி புறப்படுங்கள். உங்களை அன்பு செய்வதே என்னை அன்பு செய்வது, உங்கள் சமூகத்தை அன்பு செய்வதே என்னை அன்பு செய்வது. அழுகையோடு நின்று விடாது மாற்றத்தை நோக்கி முன்னேறுங்கள். அன்பு இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் எவ்வளோ ரத்தம் சிந்துனீங்க. நாங்கள் பாவம் செய்யாமல் எங்கள் ஆன்மாவை காத்து உங்கள் பாடுகளுக்கு பலன் தரும் வகையில் வாழ்ந்து உங்களுக்கு ஆறுதல் தர எங்களை வழிநடத்தும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. 9ஆம் நிலை. பாவத்தில் வீழாதிருத்தல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அழக என்னிடம், நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு கட்டளையிடுவார் என்றது. நான் மறைநூலை குறித்து காட்டி சொன்னேன், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று. நான் இறைமகன் என்பதை மட்டும் இங்கு என்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தினேன் என்றால் இந்த வலியும் வேதனையும் உயிர் பிரியும் வரை தாங்காமல் இதை விட்டு விலகியிருக்கலாமே. ஆனால் அது எனது விருப்பமாகிவிடும். நான் என் தந்தையிடமிருந்து வந்தவன். என் தந்தையிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டேன். தந்தையே, என் விருப்பத்தின்படி அல்ல, உம் விருப்பத்தின்படியே எனக்கு நிகழட்டும். அதனால்தான் சோதனையில் வீழாதிருக்கும்படி ஜெபிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். 2 கண்கள், 2 கால்கள், கைகள் கொண்டு இருப்பதை விட பாவத்தில் வீழாமல் இருக்க அவற்றில் ஒன்று இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்றேன். அதே வேளையில் உனக்கு எதிராக ஒருவர் பாவம் புரிந்தால் 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை என்றேன். பாவத்தில் வீழாதிருத்தல் என்பதற்கு நான் மட்டுமே உனக்கு முதல் முன்மாதிரியாய் இருக்கின்றேன். என் அருள் உனக்கு போதும். அன்பு இயேசுவே, உமது ஒளியை பெற்ற பிள்ளைகளாகிய நாங்கள் பாவம் செய்யாம நீர் உறுதியோடு நடந்ததைப் போல நாங்களும் மன உறுதியோடு நடக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. 10ஆம் நிலை. அவமானம் பொறுத்தல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். என்னை பேய்களின் தலைவன் பெயல்சபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றார்கள். எனக்கு மதிமயங்கி விட்டது என்று நினைத்து என் உறவினர்கள் என்னை தேடி பார்க்க வந்தார்கள். இவர் தச்சரின் மகன் அல்லவா, இவர் தாயும் உறவினர்களும் நமக்கு தெரியும் அல்லவா என்று சொல்லி என்னை சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நீ யூதர்களின் அரசனா என்ன என்று என்னை ஏளனமாய் ஒதுக்கினார்கள். முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். இவை எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாய் இப்போது என் ஆடைகளை என் உடலிலிருந்து பிய்த்து எடுத்து என்னை அரை நிர்வாணமாய் விட்டார்கள்.
கெத்சமனி தோட்டத்தில் ஒரு இளைஞன் ஆடையின்றி ஓடினான் அல்லவா? அந்த ஆதாம் அன்று தான் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தான் அல்லவா? இதோ இந்த புதிய ஆதாம் இப்போது ஆடையின்றி இருக்கிறார். மீண்டும் மீட்பு என்னும் புதிய ஆடையை இந்த மனுக்குலம் பெறுவதற்காக. இங்கு மீட்பு தான் உங்களது ஆடை. மீட்பு இல்லை என்றால் இங்கு அவமானம். வேறு எதுவும் உங்களுக்கு அவமானம் அல்ல. இதோ அந்த மீட்பு என்னும் ஆடையை உங்களுக்கு கொடுக்க உங்களுக்காக நான் நிர்வாணமானேன். அன்பு இயேசுவே, எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ அவமானப்பட்டீங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க. நாங்களும் தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக, பொறுமையுள்ள பிள்ளைகளா எங்களுக்கு ஏற்படும் அவமானங்களை பொறுத்து கொண்டு வாழ எங்களை வழி நடத்துங்க. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. 11ஆம் நிலை. இரத்தம் சிந்தி காத்தல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். 40ற்கு மேலாக கசையடிபட்டு உடலெல்லாம் சிதைக்கப்பட்டு இப்போது ஆணிகளால் துளைக்கப்படும் வேதனையை உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? அதை அனுபவிக்கும் மனிதருக்கு மட்டுமே புரியும். தந்தையே, எனக்கு பதில் கூறும். இத்துணை வேதனைகளையும் கடந்துதான் இந்த மானுடத்தை மீட்டெடுக்க முடியுமா? என்னைப் போல் மனித உடல் எடுத்தால் இத்துணை துன்பங்களையும் கடந்துதான் ஒருவரை காக்க முடியுமா? இரத்தம் சிந்திதான் இந்த உலகை மீட்க முடியுமா? அன்பு இயேசுவே, எங்களுக்காக உங்கள் உடம்புல இருந்த கடைசி துளி ரத்தத்தையும் சிந்திட்டீங்க. எங்களை பாவத்திலிருந்து மீட்கத்தானே இப்படி செஞ்சீங்க. நாங்கள் இனி பாவமே செய்ய மாட்டோம். எங்களை வழி நடத்துங்க இயேசுவே. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. 12ஆம் நிலை. உயிர் தந்து மீட்டல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆசிரியரும் அரசரும் குருவுமாகிய நான் இதை செய்கிறேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருக்காக இதை செய்ய தயங்கக்கூடாது. மீட்புக்கான விலை என்னுடைய உயிர். ஒரு முறை, ஒரே ஒரு முறை இதோ நானே முன்வந்து பலியாகி நிற்கின்றேன். ஆதி பெற்றோர் செய்த பாவத்தின் விளைவு மரணம். இதோ நான் அந்த மரணத்தை இப்போது வென்றுவிட்டேன். இனி என்றுமே இறப்பு என்று ஒன்று இல்லை. இதோ மீண்டும் வான்வீட்டின் கதவு திறந்து விட்டது. இப்படித்தான் என்பால் உங்கள் அனைவரையும் நான் ஈர்த்து கொண்டேன். எனது நேரம் இதோ இப்போது முடிவடைகின்றது. அன்பு இயேசுவே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டு எங்களோட ஆன்மாவை காப்பாத்துறதுக்காக உங்க உயிரே கொடுத்துட்டீங்க. நாங்க உங்களோட பிள்ளைங்க. இந்த ஆன்மாவை அழியாம காத்து உங்களுக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்க வாழ்வோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமேன்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. 13ஆம் நிலை. உயிரின்றி கிடத்தல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். என் தாய் இப்படி தனது மகனை 33 வயதிலேயே பறிகொடுப்பாள் என்று அவளுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என ஆண்டவருக்கு அடிபணிந்த போது இதை என் தாய் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இதோ உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற வார்த்தைகள் நிச்சயமாக தனது மகனை பறிகொடுப்பேன் என அவர் நினைத்திருக்க மாட்டார். இத்துணை வியாகுலங்களையும் மனதிலே தாங்கிக் கொண்டு இதோ எனது அன்னை உயிரற்ற என் உடலை மடியிலே தாங்கியிருக்கிறார். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. 14ஆம் நிலை. மடிந்து உயிர்த்தல். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமிகு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் தரும். மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். இந்த உடல் மண்ணில் புதைக்கப்படவில்லை, மாறாக விதையாய் விதைக்கப்படுகின்றது. இது நாளை நம்பிக்கையின் அடையாளமாய் வெளிப்படும். புதிய நம்பிக்கையையும் புதிய ஒளியையும் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருவார். இதோ அவரது உடலை விதைப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.